ஒரு அமைதியான கிராமத்தில் நிலா என்ற அன்பும் மழலையும் நிறைந்த சிறுமி இருந்தாள். மாலை நேரம் வந்தால் வானம் ஆரஞ்சு நிறத்தால் ஒளிரும், குளிர் காற்று வீசும். அப்போ எல்லா குழந்தைகளும் வெளியில் ஓடி விளையாட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில்தான் ஊ ஊ என்ற சின்ன ஒலியுடன் கொசுக்கள் பறந்து வந்து குழந்தைகளை குத்தி தொந்தரவு செய்யும். ஒரு நாள் நிலா விளையாடி கொண்டிருந்த போது தரையில் ரொம்ப சோர்ந்து கிடந்த ஒரு சிறிய கொசுவை கண்டாள். அதை மெதுவாக ஒரு இலைக்குள் வைத்து அருகில் இருந்த தண்ணீர் இடத்துக்கு கொண்டு சென்றாள். அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. நன்றி நிலா, நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். நிலா அதிர்ச்சியாய் பார்த்தாள். நீங்க எங்களை குத்துறீங்க, அதனால நாங்க பயப்படுறோம், ஏன் அப்படி செய்றீங்க என்று அவள் கேட்டாள். கொசு மெதுவாக சொன்னது. நாங்க உங்களை காயப்படுத்த நினைக்கல. எங்க குடும்பத்தை வளர்த்து கொள்ள ரத்தம் தேவை. ஆனா சுத்தமில்லாத இடங்கள் இருக்கும்போது நாங்க அதிகமா உருவாகி உங்களை குத்த வேண்டிய சூழல் வரும். நிலா ஆச்சரியமாக கேட்டாள். சுத்தமில்லாத இடம்னா எங்கே? கொசு அருகில் இருந்த இடங்களை காட்டியது. பார் நிலா, அந்த மூலையில் தண்ணீர் நிக்குது. அதுல நாங்க முட்டை வைக்க முடியும். அந்த குப்பை இருக்கும் இடம், அது நாங்க ஓய்வெடுக்க பயன்படுத்துற இடம். வீட்டின் பக்கத்துல திறந்த பாத்திரம், அதுல நிச்சயம் தண்ணீர் தேங்கும். இப்படி எல்லா இடங்களும் சுத்தமில்லாமல் இருந்தால்தான் நாங்க அதிகமா வளர்ந்து உங்களை குத்துற நிலை வரும். நிலா சிந்தித்தாள். அப்படின்னா நாங்க சுத்தமா இருந்தா நீங்க குறைவா வருவீங்களா? கொசு உடனே சிரித்து சொன்னது. ஆமாம் நிலா, தண்ணி நிக்கிற இடங்களை மூடுங்க, குப்பையை சரியாக தூக்கி போடுங்க, மாலையில் ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வைங்க, அப்போ நாங்க உங்களை குத்த வரவே மாட்டோம். நிலா இன்னொரு கேள்வி கேட்டாள். நீங்க எங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கொசு இனிமையாக சொன்னது. இல்லை நிலா, நாங்கள் அமைதியா வாழணும் தான் நினைப்போம். நீங்க சுத்தமா இருந்தா எங்களுக்கும் உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த வார்த்தைகள் நிலாவுக்கு ரொம்ப பிடித்தது. அடுத்த நாள் முதல் நிலா ஒரு நல்ல முடிவு எடுத்தாள். தண்ணீர் இருக்கும் பாத்திரங்களை மூடினாள், சுற்றி இருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்தாள், மாலை நேரங்களில் ஜன்னலை க்ளோஸ் பண்ணாள், வீட்டின் முன் புல், இலை, பழைய பொருட்கள் எதுவும் கிடக்காதபடி பார்த்தாள். சில நாட்களில் கிராமமே மாறிப்போச்சு. கொசுக்கள் குறைந்தன. குழந்தைகள் மீண்டும் மாலையில் சிரிப்புடன் விளையாடத் தொடங்கினர். ஒரு மாலை அந்த சிறிய கொசு மீண்டும் நிலாவை சந்தித்து சொன்னது. நன்றி நிலா, உங்க சுத்தம் தான் எங்களுக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு. உங்களை மாதிரி குழந்தைகள் இருந்தா உலகமே நல்லா மாறிவிடும். அந்த நாளில் இருந்து நிலாவும் கிராமத்து குழந்தைகளும் உணர்ந்தது. சுத்தம் என்பது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உயிர்களையும் காக்கும் மந்திரம். இந்த மாதிரி அழகான கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தயங்காமல் என்னுடைய குட்டி ஸ்டோரி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த கதைகள் பிடிக்கும் என நினைத்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டி ஸ்டோரி வேர்ல்ட்.